வாழைக்கொலையை பழுக்க வைக்கிறதுக்கு இடத்த தயார் பண்ணிட்டோம். வாங்க இப்போ வாழைக்கொலையை கட் பண்ணலாம். இன்றைக்கி இதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் பள்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வச்சு பழுக்க வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதாவது இயற்கையாக பழுக்க வைக்கலன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அது இயற்கையோ சரிக்கோ தெரியாது. இப்போது என்னுடைய என்ன ஹெல்ப்பர் சொல்கிறாரு, நானும் வெட்டுவேன் சார்ன்றார். இதை சரி அவருக்கு வெட்டட்டும். ஆஜாப்பா मैं कट करूँगा सर. हाँ तीस पोपा तुम ये पत्ता ले लो, उधर काम आएगा. आपला पट क्लोज से ये भी சிம்பிள் மெத்தட். ஊதுவத்தி கொளுத்திட்டு உள்ளே வச்சுட்டு மேலே கட்டிங்கில் வச்சு வாழை இலையை போட்டு மூட்டிட்டு மண் போட்டுடலாம். நாளானிக்கு வந்து தந்து பார்ப்போம். செய்கிறா మాకు సార్ అట్లా ఐడియా సిగరెట్ తాకాల, బీడీస్ తాకాల, అవంతా ఐడియా లేదు సార్ మాకే. పాసులు పెట్టు, పాసు మేరకు ఉండరా లేదు సార్ అనుకోండి. లేదు సార్ అనుకోండి. అది ఏంటి ఇంకా తెచ్చుకోను సార్. చాలు ఇంకా కిందికి పోదు సార్. లేదు సార్ ఇంకా కిందికి పోవాలా. పెడతాం. గ్యాస్ అయిపోయింది నైట్. ఫోన్ చేయని వాళ్ళు అదే ఫుడ్ సైట్ దానికి వాళ్ళది రవ్వంత యారు మనిషి ఆవిడ అంటాడు 1 గంటకు వస్తాము. అదే అట్లనే సరే సార్ ప్రిపేర్ సార్. నే తార్పాలిని తీసుకుని వచ్చి తార్పాలిని ఇది పైన వేసి 4 సైడ్ కళ్ళు వేసి రాయి పెట్టాయి. హలో చెప్పనా. लेवल करो, हाथ में लेवल करो. हाथ में करो, पत्ता आ रहा है ना. हाँ दबाओ के. हाँ बस सालो. हाँ बस ज़्यादा मत दबाओ, नीचे जाएगा ना. हाँ सर कौन पैर रखेगा तो नीचे नहीं, कोई नहीं पैर रखेगा, हमारा अलावा कौन आता है इधर. हाँ बस ऐसी करो, लेवल करो. अच्छा ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆயிடுச்சு. இந்தியில் கொஞ்சம் பேசினேன் சென்டரில். இவன் இந்திக்காரன். ஸோ இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, இது ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ணுற ட்ரை. ரொம்ப பேர் செய்கிறது வேறு மாதிரி, அதில் கொஞ்சம் இதே மாதிரி தான் வச்சுங்க. இட்ஸ் நாட் டோட்டலி வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, சுற்றுறோம் அந்த குழியை சுற்றுறோம் இலை போட்டு அதன் சென்டரில் வாழை கொலையை வச்சுருக்கோம். சரிங்களா, வச்சுட்டு அதன் பிறகு அதே காஞ்சி போன இலையே கவர் பண்ணி அதன் பிறகு கொம்பை வச்சு இது போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆயிருக்குன்றது ஒரு சந்தேகம் எனக்கு வருதுன்னா, ஊதுவத்தி வந்து அணைஞ்சிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு ஒன்று. ரைட். ஒரு சிலர் பார்த்துருக்கேன் நான், அவங்க ரொம்ப பெரிய ஒரு புகை வர ஒரு விஷயத்தை உள்ளே வைக்கிறாங்க. அவ்வளோ புகை எனக்கு வேணான்னு நான் நினைக்கிறேன். பஸ் யார் சோடும் அவ்வளோ புகை வேணாம். அது இருந்ததுன்னா பழத்தினுடைய தன்மை கெட்டுடுமோ என்னவோன்றதுக்காக நான் ஒரே ஒரு 3 ஊதுவத்தி வச்சுருக்கேன். 4 கொளுத்துந்து, ஆனால் 1 எரியல, 3 தான் எரிஞ்சுது. அதை 3 மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் புகை வந்தது. பார்ப்போம், நாளான்னைக்கு போடுறேன் நான் இதை. இதுக்கு இப்போ மழை காலன்றதுனால மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் ஓப்பன் ஏரியாவில் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு மேலே நாங்கள் தார்பாலின் இருக்குதோ, அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் சிவப்பு கலர், இந்த தார்பாலின் பெட்ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லை வச்சு விட்டுட்டு தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்குறோம். ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் 24 hours இல்லைனா 48 hours. நான் என்ன நினைக்கிறேன்னா, 48 hours ஆன பிறகு டபுள் டால் 48 hours ஆன பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். अभी फुल मिट्टी इसका ऊपर पूरा साइड में से पानी अंदर नहीं जाने का, ऐसी करो. हाँ ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய ப்ரொஜெக்டு. பார்ப்போம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு பழத்தில் கலர் வந்துட்டுதுன்னா இப்போ ரிட்டெயிலில் விற்கிறவங்க வாங்குகிறாங்க. ரெண்டாவது வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறவங்க அப்படியே கொலையாக வாங்கின்னு போயிடுறாங்க. அவங்களுக்கும் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கொலையை வாங்கின்னு போகிறாங்க.
நமக்கு எடுத்துன்னு போயிட்டு மண்டியில் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை எனக்கு. அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்க சாப்பிட்டு அவங்க சூப்பராக இருந்தது சார்னு சொன்னால் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அவங்களும் சும்மா வாங்கின்னு போகிறது இல்லைங்க. ஸ்டார்டிங்லலாம் சும்மா கொடுத்தேன், அவங்களும் சும்மா வாங்கின்னு போகிறதில்ல. 100 ரூபா கேஜின்னு வாங்கின்னு போகிறாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் கேஜி. இது ஆர்கானிக்ன்றதுனால 100 ரூபான்னு வாங்கின்னு போகிறாங்க, சந்தோஷம் வாங்கின்னு போகிறாங்க. इसका ऊपर मत डाल, साइड में डाल दो बस, थोड़ा स्लोप करो, पानी डाल के। हाँ हाँ, और थोड़ा थोड़ा मिट्टी के क्लास करके जाएगा वो मिट्टी है లోపల పోకూడదురా. పోతుంది పత్తర్ రాయి పత్తర్ रखो। हाँ लोपल से जाएगा, अंदर से नहीं जाना चाहिए। हाँ बस ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி பார்ப்போம். இந்த அத்தி மரத்துக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன கொஞ்சம் ஐடியா வேணும். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த அத்தி மரம், இதனுடைய திம்மை நல்லா வளர்ந்துருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து அடுத்த முறை வேறு ஏதாவது வீடியோ செய்கிறேன். இது குச்சி வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் திஸ் கால்டு கப்பக்கிழங்கு அப்படின்னுவோம். பல இடத்துல பல விதமான பேர். இதையும் நான் வந்து தோண்டி எடுக்கணும். ஆனால் இங்கே பெங்களூரில் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிற பெங்களூரில் இருக்குது, பட் எங்கள் இடத்துல இதுக்கு நிறைய இது இல்லை, டிமாண்ட் இல்லை. எனிவே அக்கம் பக்கம் இருக்கணும் கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவ்வளோதான் மேட்ரு. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோ கூட சேர்ந்து சந்திப்போம். ரைட், தேங்க்யூ.